ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆடி. இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது எப்படி இந்த விதியெல்லாம் யூஸ் பண்ணணும், எல்லாம் எப்படி படிக்கணும், சேர்த்து எழுதுக அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கல. நான் என்ன தப்பு பண்ணினேன், அதை நீங்கள் எப்படி பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் சொல்கிறேன். இப்போ நம்ம இந்த சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக சில வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது நம்ம படித்த உடனே நமக்கு அந்த ஆப்ஷனில் சொல்லி பார்க்கும்போதே தெரியும். ஆனால் எல்லாத்துக்கும் அது செட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, புணர்ச்சி விதியை வந்து கொஞ்சமாவது தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ நான் இன்றைக்கி டெஸ்ட்டு போட்டு பார்க்கும்போது நான் என்ன தப்பு பண்ணேன்னா, கண் ப்ளஸ் இல்லதுன்னு இருக்குது. அப்போது நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, என்ன நினச்சேன்னு தெரியல, இன்னு கூட்டல் இ நீ அப்படின்னு போட்டு கனி இல்லது அப்படின்னு எழுதினேன். ஆனால் அது தப்பு. இது வந்து என்னது, கண் நில்லது. அப்போது இந்த கண் நில்லது இந்த நீயை வந்து எப்படிங்க கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனி குறில் பின் வரும் ஒற்று இரட்டும். அப்போது தனி குறில் பின் ஒற்று இரட்டும் அப்படின்னு என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க இந்த கா அப்படின்றது நமக்கு குறில் எழுத்து. இப்படி ஒரு குறில் எழுத்து தனித்து வரும்போது அதுக்கு பக்கத்தில் ஒரு ஒற்று எழுத்து வந்துச்சுன்னா, அது மட்டும் இல்லாமல் வரும் மொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து வந்து நமக்கு உயிரெழுத்தாக இருந்தால் இந்த இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இது எப்படின்னா, இங்கே பாருங்களேன், இப்போது கண்ணுன்னு இருக்கா, அப்போ ஒரு தனிக்குறில் இங்கே ஒற்று இன் வந்துச்சு. அப்போ இது ரெட்டிப்பாகும். இன்னொரு வாட்டி இந்த இன்னு வந்து வரக்கூடிய எழுத்து என்னவாக இருக்குது, வருமொழியில் இது உயிர் எழுத்தாக நமக்கு இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இல்லது. அப்போது இந்த இன்னும் ஈயும் சேர்ந்தால் நீயாக மாறும். அப்போ தான் நமக்கு என்ன வருது அப்படின்னா, கண் இல்லது, கண் இல்லது அப்படின்னு நமக்கு மாறி இருக்கு. அப்போது அடுத்து பாருங்களேன், இன்னொரு எக்ஸாம்பிள். அடுத்தது ஒப்புமை ப்ளஸ் இல்லாத அப்படின்னு வந்திருக்கா. அப்போ இந்த ஒப்புமை ப்ளஸ் இல்லாத அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இ இந்த சவுண்டுலெல்லாம் நமக்கு முடிஞ்சிச்சுன்னா நிலைமொழியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்து, அதுக்கு இ அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். இதை வந்து என்னென்னா உயிரீற்று புணர்ச்சியில் வந்து சொல்லுவாங்க. அப்போது இந்த ஈயும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், நமக்கு என்ன வரும், இ ப்ளஸ் இ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இ வரும். அப்போ இதில் வந்து நமக்கு கொடுத்துருக்க மாதிரி ஒப்புமை ப்ளஸ் இல்லாத அப்படின்றது வந்து ஒப்புமை என்ன வந்துடும் அப்படின்னா, ஒப்புமை இல்லாத அப்படின்னு வந்துடும். இப்போ இது ரெண்டுக்குமே வந்து விதி கொடுத்துருக்காங்க, நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இது தான் என்ன அப்படின்னா, தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சி. அப்போது தனிக்குறில் முன் ஒற்று புணர்ச்சின்னு பார்க்கும்போது நிலைமொழியில் தனி குற்றெழுத்தின் முன் மெய் வந்து வருமொழி முதலில் உயிர்வரின் முதலில் நிலைமொழி இறுதி மெய் இரட்டும். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எம் ப்ளஸ் உயிர்னு இருக்கா. அப்போ ஏ அப்படின்றது நமக்கு குறில் எழுத்து, இம் வந்து ஒற்று எழுத்து, வருமொழியில் இருக்கக்கூடிய இந்த முதல் எழுத்து ஊ அப்படின்றது நமக்கு உயிரெழுத்து. அப்போது தனி குறிலோட ஒரு ஒற்று மட்டும் இருக்கும்போது வருமொழி நமக்கு உயிரெழுத்தாக இருந்தால் இந்த ஒற்று வந்து என்ன டபுள் டைம் வரும். இங்கே பார்த்தீங்களா, சாரி தெரியுதா. அப்போது இந்த இம்மு ப்ளஸ் ஊ மூ அப்படின்னு மாதிரி தான் எம் உயிர் அப்படின்னு நமக்கு வந்து பிரியும். அடுத்து இன்னொரு விதி சொல்லியிருந்தேன்னா, இங்கே பாருங்கள், இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரீற்று புணர்ச்சியில் உடன்படுமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே காஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடன்படு மெய் என்றாகும். இது வந்து நன்னூலில் 162 கொடுத்துருக்காங்க. அதாவது நிலைமொழியில் இருக்கக்கூடிய வார்த்தை, அதாவது இந்த சவுண்டுலாம் ஐ இந்த சவுண்டுலாம் முடிஞ்சால் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, இ அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இதுவே பிற உயிர்கள் பிற சவுண்டு நமக்கு வந்துச்சுன்னா இவ் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஏ சவுண்டில் முடிஞ்சிச்சு அப்படின்னா இ ப்ளஸ் இவ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அப்போது இங்கே இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். அப்போது பாருங்கள், நாவை ப்ளஸ் அசைத்த, அப்போ நாவை, அப்போ என்ன வருது, ஐ வருது. ஐ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இ அப்படின்ற இந்த இது யூஸ் பண்ணுவோமா. அப்போது இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு நாவை அசைத்த, அப்போ இ ப்ளஸ் ஆ, அதாவது வருமொழியோட முதல் எழுத்தோடு என்ன பண்ணுறாங்கன்னா இதை சேர்க்கும்போது நமக்கு அது யாவாக மாறுது. அப்போ நாவை அசைத்த அப்படின்னு. அடுத்து பாருங்கள், மணி ப்ளஸ் அடி, அப்போ மணி ஈல முடியுது. அப்போ ஈல முடியும் போது இ அப்படின்ற இந்த மெய்யெழுத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது இ ப்ளஸ் ஆ அப்படின்னு போகும்போது மணி அடி
யாவாக மாறும். அடுத்ததில் என்ன கொடுத்துருக்காங்க, பிற உயிர்கள் இவ்வு அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வு எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா பல ப்ளஸ் உயிர். ஏன்னா நாம் பார்த்தது இ அப்படின்ற சவுண்ட் எதுக்குன்னா இ ஐ, அதுக்கு இ அப்படின்னும் ஏ அப்படின்ற சவுண்டுக்கு இவ்வுன்னு பார்த்தோம். இந்த 4 சவுண்டுமே வரல, அதாவது ஐ இ ஏ, இந்த 4 சவுண்டுமே வராமல் இது என்னது பல ஆ சவுண்டில் வருது பல. அப்போது அதுக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பிற உயிர்கள் அப்படின்றப்ப இவ்வு யூஸ் பண்ணுறோம். அப்போது இந்த இவ்வு யூஸ் பண்ணும்போது வறுமொழியோட முதல் எழுத்து அந்த உயிர் எழுத்தோடு சேரும்போது இவ் ப்ளஸ் ஊவாக மாறும். அப்போ பல ப்ளஸ் உயிர் பல உயிர். பார்த்திங்கன்னா இதில் பல உயிர். இந்த மாதிரி தான் இந்த இதில் அடுத்து நம்ம 2வது என்ன எழுத்து பார்த்தோம், இந்த ஒப்புமை ப்ளஸ் இல்லாதன்னு பார்த்தோமா. அப்போ ஒப்புமை. அப்போ ஐ சவுண்டு வரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அப்படின்ற ஒரு ஒற்றை யூஸ் பண்ணி ஒப்புமை இல்லாத அப்படின்னு பார்த்தோம். அப்போது நம்ம புணர்ச்சி விதியை படிக்கிறோம் அப்படின்றத அப்படியே ஞாபகம் வச்சுக்க முடியாது. நீங்கள் டெஸ்ட்டு போடும்போது அந்த கொஷினை தப்பு பண்ணும்போது ஏன் தப்பு வந்துச்சு, அப்போ அங்கே எதனால் தப்பு வந்துச்சுன்னு அப்போ நீங்கள் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணும்போது அந்த விதியும் நமக்கு ஞாபகம் ஆயிரும், நம்மளுடைய தப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம இது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இதில் அவுட் சோர்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இருக்குது. சாதனையாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தற்காலம் நவீன காலம் புக்கில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 12 சாதனையாளர்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி பா சிவா அவர்களோட 3rd எடிஷன் புக்கு சமூக பொருளாதார பிரச்சனைகள், அந்த புக்கில் வறுமை டாபிக் இந்தியா மற்றும் தமிழ்நாடு ஃபுல்லாகவே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே நம்ம உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கோம். வேணுன்றவங்க நம்ம சேனலில் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.